நம்முடன் வீராசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். இன்றைய நிகழ்வு என்னவென்று கேட்டாருங்க, குடும்ப நல மருத்துவர். அதை குடும்ப நல மருத்துவருங்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அந்தபோது எங்கள் டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னா, யூஸ்வலாக எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாருன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்குன்னா, அவர் ஊசி போடுவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே டைமில் எனக்கு அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பார். அவருக்கு எங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன வியாதி இருக்குதுன்றதும் தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். எல்லா கண்டிஷனுமே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜில் நாங்கள் ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் எடுக்கும் போதோ இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்கும்போதோ அவர் சொன்னால் தான் பார்ப்போம், நாங்களாக போய் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அவர் அந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா கைட் பண்ணுவார். அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம குடும்ப நல மருத்துவர் அப்படிங்கிறது வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. எங்களுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் சார் வந்து அவர் இந்த குடும்ப நல மருத்துவருங்கிறத வந்து கான்செப்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்க்குங்கிறதுல ஒரு இது இருக்குது பர்சன். ஸோ இன்றைக்கி விழாவுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காவேரி சார்பாக குடும்ப நல மருத்துவர் டிபார்ட்மெண்ட்டை துவக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான இது. Chandran to felicitate our chief guest Dr. Kalanidhi with a shawl of respect. Can we have a big round of applause? Dr. Kalanidhi. About the launch of Family Clinic at Kaveri Hospital, Vadapalli. So we will have the launch ceremony now, for which I invite all the dignitaries on stage to come forward to launch the Family Clinic by Kaveri Hospital, Vadapalli. Yes. Sir? Sir, yes, sir? I will go back on. நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் வந்து எப்படி போக போறதுக்கும் நமக்கு தெரியாது. இதனால வந்து everybody is getting scared to come to the hospital. Everywhere there is infection. இதனால சாதாரணமா ஒரு வயிற்று வலியோ, ஒரு அப்பெண்டிசைட்டிஸோ, ஒரு வாந்தியோ, வேற ஏதாவது தொந்தரவு இருந்தா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு பயப்படுறாங்க. இதுவே ஒரு நெஞ்சு வலி இருந்தா கூட அவங்க வரதுக்கு பயப்படுறாங்க. இதுக்காக I want to set up this family health center. இந்த family health centerல ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸா, ஒரு குடும்ப நல மருத்துவரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றதை பார்த்து அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்கே வந்து I think we should really give him a big applause because that thought itself was a very big initiative. And இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன்னா என்னன்றது வந்துட்டு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, வீட்டில் ஒரு அம்மா மாதிரி, எஸ்பெஷலி இன்னும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆர்கனைசேஷன் டெர்ஷரி கேர் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி ஒரு அம்மா இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். இப்போ ஒரு குழந்தைக்கு எதாவது வேணும்னா அப்பா கோச்சி பாராமா, அம்மா நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போதோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் போதோ அது அடிப்படையாக என்ன பிரச்சனை, அது உடல் ரீதியான பிரச்சனையா மன ரீதியான பிரச்சனையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருக்கிறது அவசியம். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாக எங்கே அந்த பிரச்சனை போகுது, வயிறா பல்லா தலையான்றது நம்ம அதை கண்காணித்து we can refer them to the specialist if needed. ஒரு சாதாரண தலைவலி கூட பல்லு வலியாக இருக்கலாம், சைனசைட்டிஸாக இருக்கலாம். டைரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகும்போதும் அவங்களுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனையை வந்து தான் அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கும் போதோ அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்து அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பண்ணும் போதோ ஒரு பர்சனல் டச், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர், ஒரு கண்டினியூவல் கேர் இருக்கும். ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா we can cover from kids, குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து கால் வலியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாட்டி தாத்தாங்க இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒன்றும் இருக்காதுமா, நீங்கள் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க சரியாக போயிடும். அவங்க ஏற்கனவே ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எடுத்துக்கங்கம்மான்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. அவங்க பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை வாங்கிப்பாங்க. சரி, கால் வலி சரியாகலையே, நம்ம வந்து ஒரு நரம்பு தளர்ச்சியாக இருக்குமோ, போயிட்டு பார்க்கும் போதும் நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையே 5 மாத்திரை வந்து ஒரே நாள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது, வேறு வேறு பிராண்டில். ஸோ கடைசியில் பேஷண்ட் எங்ககிட்ட வரும்போதோ நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்ற, ஒன்றும் இல்லை மேடம், இது வந்து நானாக சாப்பிட்றது, இது என் பையன் அமெரிக்காலேருந்து அமிச்சான், இது வந்து என் ஃப்ரெண்டு சாப்பிட்டா கால்வலி சரியாயிடும்னு சொன்னாங்க, இது பக்கத்தில் இருக்க டாக்டர் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா 5 மாத்திரையும் அதே மாதிரியாக இருக்கும். இப்போ அது வந்து இட்ஸ் கால்ட் பாலிஃபார்மசி. அவங்கக்கிட்ட உட்காந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு அந்த பாலிஃபார்மசியை நிறுத்தி உங்களுக்கு என்ன அடிப்படையான தொந்தரவுன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை மேடம், என் குழந்தைக்கு வந்துட்டு 30 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அடிப்படையாக அவங்க மனசில் இருக்க அந்த கவலை தான் அவங்க கால் வழியாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்காக இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ குடும்ப நல மருத்துவர்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் இன் சச் அ பிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர். அப்படியே அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா நீங்கள் உடனே போய் இவங்களை பாருங்கள், டைம் லேப்ஸ் ஆகாது. ஒரு நெஞ்சு வலியாக இருந்தால் கூட இமீடியட்டாக நீங்கள் போய் இசிஜி எடுங்க, நீங்கள் போய் கார்டியாலஜியை பாருங்கன்ற ஒரு வழிமுறையை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஐ தேங்க் டாக்டர் அரவிந்தன் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ். Thank you, Dr. Kavita. It is my honor to invite Dr. Arvindan Selvaraj to address the gathering. நண்பர் திரு கலாநிதி வீரசாமி எம்பி அவர்கள், அவரை பாசமாக நான் எப்போதும் கலான்னு தான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் பி அவர் சீஃப் கெஸ்ட். தேங்க்யூ. ஸோ டாக்டர் கவிதா அண்ட் டாக்டர் பூர்ணச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அதோட ரெலவென்ஸ் என்னங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அக்யூட் ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லை காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணணும், இல்லை இது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணணும், ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படி தான் மல்டி ஸ்பெஷாலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு அப்ஜெக்டிவ். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபேமிலி கிளினிக், ஃபேமிலி ஃபிசிஷியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ஒரு 15 இயர்ஸ் நான் யூகேல ட்ரெயின் பண்ணேன். அப்பயே அந்த கான்செப்ட் இருந்தது, ஃபேமிலி ஃபிசிஷியன் அஸ் வெல் அஸ் ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியன், முதியோர்களுக்கான மருத்துவமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது. இந்தியா வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர்லி கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா, கோவிடில் வந்து பேஷண்ட்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், லங் ப்ராப்ளம் இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு ஒரு டாக்டர் வேணும், எனக்கு அடுத்து நான் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆலோபேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபேமிலி கிளினிக் வித்தின் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் அது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறோம், அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து சரி நீங்கள் போன வருஷம் வந்தீங்க இந்த ப்ராப்ளம் அப்படி தான் நிறைய பேசுகிறோம். பட் ஃபேமிலி ஃபிசிஷியன் என்னன்னா இன்னும் தி கோ பியாண்ட் தட். வந்தீங்க இப்போ எப்படி உங்கள் சன் வந்து இப்போ அமெரிக்கா படிக்க போனாரு, அவருக்கு வேலை கிடச்சிருச்சா, உங்கள் பொண்ணு காலேஜ் முடிக்க போகிறாங்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, இதெல்லாம் தான் கனெக்ட். ஸோ நவடேஸ் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நிறைய பப்ளிக்கு ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கனெக்ட் டு த ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து so many people have asked me, டாக்டர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். நம்ம ஊரில் வந்து கிராஜுவலாக எல்லாருமே எனக்கு செஸ்ட் பெயினா அது go to the cardiologist, நீ பெயினா அது go to the orthopedic surgeon டேரெக்டாக போகிறதுனால என்ன ஆகுது, அந்த ஃபேமிலி ஃபிசிஷனோட ரெலவென்ஸ் கம்மியாகிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து ஃபேமிலி ஃபிசிஷன் வந்து எவ்வளோ ரெலவென்ட்னு எவ்ரிபடி ஹஸ் ரியலைஸ். தட்ஸ் வை வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் இன் டாக்டர் கவிதா who is Kaveri Group. Now in Avadabalni also we want to launch this family clinics which will be run from 8 to 8 at a very very affordable cost. அதனால any problem ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு கைனி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து ஞாபக மறதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் வந்து கேன் டேக் கேர். Dr. Shanti, the retired professor of geriatrics, she is with us. Dr. Vaibhav, our family physician, he is with us, and Dr. Sujata is also there. அவர்கள் இந்த ஃபேமிலி கிளினிக்ஸ் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கான்செப்டை இனாகிரேட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அப்படின்ற இந்த கிளினிக் ஆரம்பிக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த காவேரி குடும்பத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தன் அவர்களுக்கும், டாக்டர் பூர்ணச்சந்திரன்,
மற்றும் டாக்டர் கவிதா, டாக்டர் சுஜாதா, டாக்டர் சாந்தி, டாக்டர் வைபவ் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், இங்கே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து ஒரு தாமதமாக வந்ததற்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தொடர்ந்து இன்றைக்கி காலையிலிருந்து தொகுதியில் பல நிகழ்ச்சிகள் இருந்தது. இருந்தாலும் இது பொறுமையாக இருந்து இதை இந்த வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. நம்மளை வெயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்டு இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ரெலவென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது வந்து 1969. 1960களெலாம் வந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர் வந்து டாக்டர் கலாநிதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் அவர் வந்து பொஷவாக்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ஃபார்மசி கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ வந்து போனால் வந்து மருந்தெல்லாம் வந்து அரைச்சி பவுடராக கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கலர் கலர் பாட்டிலில் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி அது மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்னுடைய தந்தைக்கு வந்து நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று நான் பிறந்த பொழுதே அவர் இங்கே ஃபேமிலி டாக்டராக இருக்கிறப்போ அவர் பேரை வைத்து தான் எனக்கு கலாநிதி அப்படின்றதே பேரை வைத்தார். ஸோ ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் போனார். அதை தொடர்ந்து நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் வந்து இது என்ன, அதாவது அந்த காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை நல மருத்துவர்ன்றது ரொம்ப ரேராக எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ டாக்டர் தேசாய் அப்படின்னு கூட ஒரு டாக்டர் இருப்பார். பட் இருந்தாலும் நாங்கள் முதல்ல போய் பார்க்குறதுன்றது வந்து டாக்டர் கலாநிதி அவருடைய கிளினிக்கில் தான் போய் பார்ப்போம். ஸோ அவர் வந்து தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் பார்க்கணுமா, இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரெஃபர் செய்வார். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து டாக்டர் கவிதா அருமையாக சொன்னாங்க. அதாவது ஒரே பிரச்சனைக்காக நீங்கள் வந்து ஒரு 4-5 டாக்டரை போய் பார்க்குறப்போ, அதாவது வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் போய் பார்க்குறப்போ எப்படி அந்த பி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்துருக்கேன். நான் அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனால் அவங்க ஏதாவது ஈகோஸ்பிரின்னு கொடுத்துட்டு கூட PAN-40 கொடுப்பாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போனால் அவங்க வந்து வலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு PAN-40 அப்படின்னு போடுவாங்க. ஒரே பேஷண்ட்டு 4 விதமான அந்த மாத்திரைகளை வெவ்வேறு பிராண்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன்ன்ற இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட முடியும். அதே போல் வந்து இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியன் ஆவரேஜ் வந்து ஒரு 50 அப்படின்ற அளவு இருந்தது, அதுக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு 80 வயது 90 வயது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் 80 வயது 90 வயதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் 4-5 சிம்டம்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயக்னோசிஸ் அப்படின்றது வரும். அதுக்கு தான் இப்போ வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு பலருக்கும் இன்னும் இல்லை. அந்த ஜீரியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டின்றது வந்து இந்த ஃபேமிலி கிளினிக்கில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து 80 வயதில் இருப்பவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை அவர்களால் தான் வந்து துல்லியமாக இது எப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து இது பண்ண முடியும். ஒரு எம்டி ஃபிசிஷியன் வந்து தொடர்ந்து அதை போன்ற கேஸுகளை பார்க்காமல் இருப்பதனால் அவர்களுக்கு அது தோணாமல் இருக்கலாம். அது வந்து இதை போன்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய வந்து அதே போல் வந்து இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்றது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஐ வுட் ஆல்சோ மேக் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சிறிய கோரிக்கை. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி நீங்கள் வந்து இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ், அதாவது உங்களுடைய மெயின் மருத்துவமனையை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபீவருக்காக அது மாதிரிலாம் வந்து பார்க்குறப்போ உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அதாவது காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்குறதுன்றதை விட ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு அங்கே வந்து இஃப் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் ஜீரியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிஷியன், பேசிக்லி தீஸ் டூ. ஐ திங்க் அந்த மாதிரி செய்தால் அது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து இட் வில் பி சம்திங் வேர் உங்களுக்கு ஃபீடர்ஸ் மாதிரி அங்கேருந்து பேஷண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி brought to your hospital. Now this is something which I used to think when I was running a hospital, which I have closed down, I mean, of course. Now I am not able to do that. So I think அது வந்து இதை போன்ற ஒரு கிளினிக்குகளை இன்னும் பல இடங்களில், ஏன்னா வந்து இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வந்து ஆரம்பிக்கிறதை விட ஒரு சீப்பர் செட்டப்பில் வந்து மினிமல் இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ரே அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கணும். பட் 80-90% ஆஃப் பெஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டில் மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்துருவீங்க. அதாவது ஒரு ஃபீவர் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு பெயின் கில்லர் ஒரு பேரஸ்டமால். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை போன்று ஆரம்பித்தால்
இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஐ ஹோப் தட் வி கேன் டேக் இட் அப் அண்ட் டூ இட் இன் த நியர் ஃபியூச்சர். அண்ட் இந்த இனிஷியேட்டிவில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் ஊடகவியாளர்களுக்கும் என்னுடைய இல்லை வெளியிலேயே வேணுங்கிறதுக்காக நான் என்னோட பீச்சில் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்டார்டிங் அந்த போரூரில் இங்கே 5 கிலோமீட்டர்ஸில் வந்து காவேரி ஃபேமிலி கிளினிக்னு ஆரம்பிக்கிறோம். அதுதான் காவேரி ஹாஸ்பிட்டலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிளினிக் அவுட் சைட் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ அது வந்து இங்கே பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபேமிலி கிளினிக் கான்செப்டை வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக காவேரி ஃபேமிலி கிளினிக்ஸுங்கிறது சென்னை ஃபுல்லாக எவ்ரி ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன செட்டப்பில் ஸோ தட் அஃபோர்டபிலிட்டி வராங்க பார்க்குறாங்க. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு லேப் டெஸ்ட் வேணும்னா அப்புறம் ப்ளஸ் வந்து மெடிக்கேஷன் அது பண்ணலான்னு அந்த இனிஷியேட்டிவையும் இன்னைக்கு அதையும் லான்ச் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கலாசாராமில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் ஆல்வாபேட்டில் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணப்போ அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் மேசிவ் ஒரு 6 to 8 hours சர்ஜரி அது பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிக்கப்போ தான் இப்போ மீட் பண்ணேன். பட் வி ஆர் மிஸ்ஸிங் ஹிம் அஸ் எ டாக்டர் நவ். ஓகே. இன்று காவேரி மருத்துவமனை ஒரு பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தபோதும் நாம் குடும்ப நல மருத்துவ மையத்தை மருத்துவமனையில் இன்று தொடங்க இருக்கிறோம். இந்த குடும்ப நலத்துறையை வந்து துவக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கேர், அதாவது நல்வாழ்வுத்துறையில் முக்கியமானது வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு குவாட்டர்னரி கேர் சென்டர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப நல மருத்துவர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். முன்னாடி நம்ம எம்பி கலாநிதி சொன்ன மாதிரி 60ல் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்க பெரியவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து குடும்ப நல மருத்துவரை பார்ப்பாங்க. அவர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை வந்து அவருடைய கிளினிக்லேயே கொடுப்பாரு. என்ன பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அதை அங்கேயே பண்ணுவார். அது ரொம்ப அஃபோர்டபுளாக வேறு இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியும். அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது கூட அந்த மருத்துவருக்கு தெரியும். முக்கியமாக வந்து அவங்க